திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் போயிட்டார். கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. கருப்பு மை இருக்குது, பிரஷ் இருக்குது, பாக்குறார். இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு? திமுகவினருக்கு இந்தி எது ஆங்கிலம் எது என்று தெரியாது எனவும், அதனால்தான் ரயில்வே நிலையத்தில் திமுகவினர் இந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தை அளித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலாய்த்து பேசியுள்ளார். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்து தலைகுனிக்கக்கூடிய நிகழ்வு. 2 இடத்துல கடையநல்லூர்ல சங்கரன் கோவில்ல இந்த 3 மொழி கொள்கைக்கு எதிராக பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் திமுக காரங்க அழிக்கிறேன்னு கிளம்பி போனான். கடையநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் போயிட்டார். கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. கருப்பு மை இருக்குது, பிரஷ் இருக்குது, பாக்குறார். இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு? 3 மொழி இருக்கு. ஆங்கிலமும் படிக்க தெரியல, ஹிந்தியும் படிக்க தெரியல, எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது. நம்ம தலைவர் 3வது மொழின்னு சொன்னாரு. 1 2 3 1 2 3 அடிடா 3வது அழிச்சார். அது பார்த்தா ஆங்கில மொழி. தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து என்னையாது நீ போய் இந்திய டப்பா எடுத்து பெயிண்ட் டப்பா வச்சு இந்தி அழிச்சா கூட ஏத்துக்கிறோம், அது கூட சண்டை போட்டுக்கலாம். உனக்கு இந்தி மொழி அழிக்கிறேன்னு தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்து விட்டு ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு திரியா உனக்கு வெக்கமா இல்லையான்னு. இன்னொருத்தர் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா. இதுல அருமை என்னன்னா, அண்ணன் ராஜாக்கு இருக்கக்கூடிய 3 குழந்தைங்க, 3 குழந்தைங்களும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்கன்னா ஹிந்தி சொல்லிக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறாங்க. 3வது மொழி ஹிந்தி. ஏன்னா அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு இல்லைங்க ஐயா, அந்த குழந்தை அற்புதமா வரணும். குழந்தையினுடைய பேரை நான் சொல்லல, எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்ல. பள்ளி மேலே நம்ம கோவில்ல அந்த பள்ளி நடத்துறாங்க, குழந்தை நல்லா படிக்கிறாங்க, சூப்பர். ஆனா இவருடைய சொந்த குழந்தைகள் ஹிந்தி படிக்கிறாங்க, 3 மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இவர் பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தின்னு அழிக்கிறார். இன்னைக்கு ரயில்வே காரங்க எவ்வளவு புத்திசாலினா, முதல்ல ரயில்வே காரங்க இந்த மாதிரி ஹிந்தி அழிக்கிறப்ப நம்ம ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்றதுன்னு தெரியாது. போய் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க. அடையாளம் தெரியாத நபர்கள் 10 பேர் வந்து போர்டு அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. எந்த கேஸ்ல எவனுமே மாட்ட மாட்டான். அதனால இந்த திமுக காரன் அடிக்கடி பெயிண்ட் டப்பாவை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் இடத்துல அழிப்பான், ஏன்னா யாருன்னு பேர் தெரியாது. இந்த முறை ரயில்வே காரங்க எவ்வளவு உஷாருன்னா, அக்யூஸ் நம்பர் 1 ராஜா, அக்யூஸ் நம்பர் 2 இவன், அக்யூஸ் நம்பர் 3 கொடுத்தனே துண்டா காணான் துணிய காணான்னு ஒரே ஒரு நாள் அழிச்சவங்க 2வது நாள் எல்லாம் எஸ்கேப். ஏன்னா இதெல்லாம் கன்விக்ஷன் ஆனா எலெக்ஷன் நிக்க முடியாது. இன்னைக்கு ரயில்வே காரன் எவ்வளவு உஷாருன்னா, அவன் பக்காவா போய் ஒரு பேரை எழுதுறான், இவன் தாங்க அழிச்சவனை பிடிச்சி உள்ள போடுங்க. அதனால திமுக இந்த இந்தி அழிப்புங்கிறது ஒரே ஒரு நாள் நாடகத்தை பண்ணிட்டு எஃப்ஐஆர்ல அவன் பேர் வருதுன்னு தெரிஞ்சோடனே துண்டக்கான துணிக்கான ஓடிட்டான். ஏன்னா திமுக காரனுடைய சேப்பு என்னன்னா, அவன் தீ குளிக்க மாட்டான், தொண்டனை கொண்டு வந்து தீக்குளின்னு அவன் மேல பெட்ரோல் ஊத்தி குளிக்க வச்சுட்டு அதை வைத்து குளிர் காஞ்சு 65 வருஷம் ஆட்சியில் இருப்பான். இன்னைக்கு மக்கள் உஷார் ஆயிட்டாங்க. சமூக வலைதளம் வந்த பிறகு நான் இதுக்கு பெட்ரோல் ஊத்தணும், நீ வேணாவா, உண்மையில நான் பெட்ரோல் ஊத்துறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.